பெண்களே, உங்கள் கலைத்திறமையை வெளிப்படுத்த பெண்களுக்கான ஓர் அரிய வாய்ப்பு. சென்னை ஆவடியில் முதல் முறையாக தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 6 மகளிருக்கான கோலப் போட்டி. உங்கள் பெயரை முகவரியுடன் முன்பதிவு செய்யுங்கள். நாங்கள் உங்கள் வீடு தேடி வருகிறோம். போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் கோலத்திற்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். பங்கு பெறும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சய பரிசு காத்திருக்கிறது. உடனே அழையுங்கள் 9841399922. வழங்குவோர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ஆவடி. ஆவடி ஜிஆர்டி வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 6. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஷியாம்லா. உங்கள் பேர் சொல்லுங்கள். கே கிருஷ்ணவேணி. என்ன கான்செப்டில் நீங்கள் கோலம் போட்டீங்க? நல்லா அழகாக இருக்கணும், நீங்கள் உங்களை வர இருக்கிறதுக்காக கோலம் போட்டேன். என்ன மூங்கில் செடியா, என்ன செடி இது? துளசி மடம். சரி, எத்தனை வருஷமாக கோலம் போட்டுட்ருக்கீங்க? ஒரு 15 வருஷமாக போடுறோம். அப்படிங்களா? ஓகே. இந்த மார்கழி மாதத்தில் கோலம் போடுறேன், ஏதாச்சும் நன்மை இருக்குது சொல்ல முடியுமா? இருக்குமா, உடம்புக்கு எந்த நோவும் வராதுமா. காலையில் என் நீராடி கோலம் போட்டால் நம்மளுக்கு எந்த பிரச்சனை வராது. அது தெய்வத்தன்மை, தெய்வ அருளும் கிடைக்கும். அதே மாதிரி உடம்புக்கும் மகத்துவமான இதுவும் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம போடுற பச்சரிசி மாவில் காக்காக்கும் குருவிங்க சாப்பிட்டா நம்மளுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும். எல்லாமே ஒரு நல்லது நடக்கும், வீட்டுக்கு ஒரு நல்லது நடக்கும். அதால் தான் கோலம் போடுறோம். நாட்டுக்கும் நல்லது நடக்கும், வீட்டுக்கும் நல்லது நடக்கும். ஓகே, சூப்பராக சொன்னீங்கம்மா. உங்களுக்கு ஏதாச்சும் நன்மை சொல்ல முடியுமா? சரி, ஓகே. நீங்கள் ரொம்ப ஷையாக வரீங்க அக்கா. நீங்கள் அக்கா ஷை ஆகிட்டு போகிறீங்க, நடுவில் நில்லுங்கக்கா. சரிக்கா, நீங்கள் ஆவடி ஜிஆர்டி விசிட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இது பார்த்ததில்லை, பட் வரலாமல் இருக்கேன். ஹாப்பி நியூ இயருக்கு வரலாம், இது பொங்கலுக்கு வரலாம்னு நினைக்கிறேன். சரி வாங்க, புது புது கலெக்ஷன்லாம் வந்துருக்கு. கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக. நீங்கள் ஆவடி ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? இல்லை, வந்தது. சரி, நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், புது புது கலெக்ஷன்லாம் வந்திருக்கு. சரிங்களா? சரி சரி, ஓகேக்கா. தேங்க்ஸ்க்கா. அக்கா ரொம்ப ஷையாக வரீங்கக்கா, ரிலாக்ஸாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? சரிக்கா, தேங்க்ஸ்க்கா. நீங்கள் இவ்வளோ அழகாக பேசுனதுக்காக, நீங்கள் ரொம்ப அமைதியாக பேசுனதுக்காக அவங்க 2 பேருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. கோலம் கோலாகலம் சீசன் 6. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் தேவிங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். கிருஷ்ணவேணி ஆறு. ஓகே. அந்த கோலம் நீங்கள் தான் போட்டிங்களா? ஆமாங்க. அதெல்லாம் மிக்கி மவுஸில் ஆக்டிவ் ஆகுது. என்ன கான்செப்டில் போட்டிங்க? ஒரு ஸ்மைலோடு இருக்கணும்ன்ட்டு. சரி, ஓகே. மிக்கி மவுஸ் ரொம்ப நல்லா ஸ்மைல் பண்ணுது. எத்தனை பேர் சேர்ந்து போட்டிங்க? எவ்வளோ நேரம் ஆச்சு? என் பொண்ணு தான் போட்டால் 1 hour ஆச்சு. 1 மணி நேரம் ஆச்சா? ஆமாம். சரி, ஓகே. இந்த கோலம் நீங்கள் தான் போட்டிங்க? ஆமாம் ஆமாம். உங்களுக்கு எவ்வளோ நேரமா ஆச்சு? எங்களுக்கு 1 hour ஆச்சு. இது என்ன கோலம் இது? இது பூ டிசைனு. இல்லை, அது கலரா இல்லை மாவுன்னு சொல்லுவாங்க? மாவு, கோல மாவு, எல்லாம் கலர் டிசைனு. சரி, ஓகேம்மா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த மார்கழி மாதத்தில் கோலம் போடுற ஏதாச்சும் நன்மை எதை சொல்ல முடியுமா? சாமி வரும். இல்லை, சாமிங்க ஊர்வலம் வரும். இல்லை, ஒரு இது மார்கழி மாதம்னாவே கோலம் போடுறது தானே. அப்படின்னா ஆமாம், மார்கழி மாதம்னா கோலம் போடுறது தான். அது எப்படின்னா விசேஷம்னு சொல்ல முடியும். நம்ம வேறு எது ஹெல்த் விஷயம் அதெல்லாம் தெரியல. குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செஞ்சால் உடம்புக்கு நல்லது. அதனால் கோலம் போடுறது லேடிஸ் வழக்கமாகிட்டாங்க. ஏன்னா லேடிஸ் இப்போ உட்காந்துட்டு தான் ஒர்க் பண்ணுறாங்க. காலையில் எழுந்திரிச்சு நம்ம எக்ஸசைஸ்லாம் செய்கிறதில்ல. இப்போ மினிமம் காலைல கோலம் போட சொன்னால் எல்லா சில்ட்ரன்ஸ்லேருந்து கோலம் போட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் கோலம் போடுறது. இப்போ கோலம் போடுறதெல்லாம் நிறைய பேர் அதிகமாக பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ கம்மியாயிடுச்சா இல்லை அதிகமாகிடுச்சா? கம்மியாயிடுச்சுங்க. கம்மியாயிடுச்சு. ஆமாம், இப்போ கிடையாது, முன்ன மாதிரிலாம் கிடையாது. அது முன்னெல்லாம் ஆர்வமாக இருப்பாங்க கோலம் போடுறது. இப்போ அந்த இது கிடையாது. அது ஏன் ரீசன் சொல்ல முடியுமா? என்ன ரீசன்னா எப்படி சொல்கிறது, நகரம் எல்லாம் மாறிடுச்சு. இப்போ முன்ன மாதிரி கிடையாது. அவ்வளோதான் நம்ம சொல்கிறது. நீங்கள் வாங்க. எஜுகேஷன் மாறிடுச்சு. நாங்களாம் குனிஞ்சு நிமிந்து கோலம் போட்டதை இப்போ பசங்க விருப்பப்படலை.
ஏன் இந்த கிளைமேட்டில் போய் போட்டுட்டு உட்காந்துருக்கீங்க, கோல்டு அதிகமாகுது அப்படின்றாங்க. ஆனால் நாங்கள் வந்து குனிஞ்சு நிமிர்ந்து எல்லா வேலையும் செய்கிறோம். இப்போத்தி ஜெனரேஷனில் வேலை செய்ய முடியல, ஹெல்த்து கம்மியாகி போயிடுச்சு. வேலைக்கு போகிறதுங்கள இப்போல்லாம் படித்து முடித்தா வேலைக்கு போயிடுறாங்க. அதனால் அவங்களுக்குலாம் டைம் கிடையாது, சமையல் பண்ணுறதுக்கே டைம் இருக்காது. சமையல்லாம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் ஜொமேட்டோவில் ஸ்விக்கிலையும் வாங்கிக்கிறாங்க. கொரியல் மூலியமாக வர வச்சிடுறாங்கல்ல, வந்து வாங்கி சாப்பிட்றாங்கல்ல. அதனால் அவங்களுக்கு அதெல்லாம் டைம் கிடையாது, கோலம் போகிறதுக்கெலாம் டைம் இல்லை. எங்கள் காலத்துக்கு ஆளுங்க தான் நாங்கள் கோலம் போட்டு கிடக்குறோம், இன்னும் போட்டுங்கிறோம் உட்காந்துன்னா. எங்களுக்கு அந்த காலத்துலேருந்தே அதுவும் சாணி கரைச்சி தெளிச்சு தான் கோலம் போடுவோம். இப்போ எல்லாம் தண்ணி தெளிச்சிட்டே பெருகிட்டே கோலம் போடுதுங்க. சரி ஓகேம்மா. நீங்கள் ஆவடி ஜிஆர்டி விசிட் பண்ணி பார்த்துருக்கீங்க? போயிருக்கேன்ப்பா. ஏதாச்சும் பொருள் வாங்கியிருக்கீங்களா? அந்த கொலுசு வாங்கியிருக்கேன், செயின் வாங்கியிருக்கேன். புது புது கலெக்ஷன்லாம் வந்திருக்கு, விசிட் பண்ணி பாருங்க. அக்கா நீங்கள் ஆவடி ஜிஆர்டி விசிட் பண்ணியிருக்கீங்க? வாங்கியிருக்கேன். என்ன வாங்கியிருக்கீங்க? கம்பல் எடுத்துருக்கோம். சரி ஓகேம்மா. புது புது கலெக்ஷன்லாம் வந்திருக்கு, விசிட் பண்ணி பாருங்கள். அழகாக கோலம் போட்டதுக்காகவும் அழகாக பேசுனதுக்காகவும் உங்களுக்கு ஒரு கிஃப்ட். என வரவேற்கும் வண்ண பூக்களின் கோலம், நலம் சேர்க்கும் வளையல் கைகளில் தீபம், சுபாரம்பம் தருமானந்தம். கோலம் கோலாகலம் சீசன் 6. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். சோனா. உங்கள் பேர் சொல்லுங்கள். ராணி. ஓகே, அந்த கோலம் போடுறது எவ்வளோ நேரம் ஆச்சு? 1 hour. அது என்ன கான்செப்டில் போட்டிருக்கீங்க? பீகாக் வச்சு. ஏன் நேஷ்னல் போர்டுன்னு போட்டிங்களா? சரி ஓகேம்மா, அழகாக இருக்குது. இந்த கோலம் போடுறது உங்களுக்கு எவ்வளோ நேரம்? 1 hour ஆச்சு. 1 hour ஆச்சு. எத்தனை பேர் சேர்ந்து போட்டீங்க? சரி ஓகேக்கா. அக்கா, இந்த மார்கழி மாதத்தில் கோலம் போடுற ஏதாச்சும் பெனிஃபிட்ஸ் சொல்ல முடியுமா? பெனிஃபிட்ஸ் வந்து காடை வரவேற்கிறது, வெல்கம் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி, அதுக்காக இயர்லி மார்னிங் எழுது. சரி ஓகேம்மா. மார்கழி மாதத்தில் கோலம் போடுற ஏதாச்சும் நன்மைகள் சொல்ல முடியுமா? காலையில் எழுந்து கோலம், காலையில் எழுந்து கோலம் போடுற அதான் நன்மை, வேறு எதுவும் இல்லை. சரி ஓகேம்மா. ஆவடி ஜிஆர்டி விசிட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் வந்தது இல்லையா? சரி வந்து பாருங்கள், புது புது கலெக்ஷன்லாம் வந்திருக்கு. சரிங்களா? நீங்கள் ஆவடி ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? ஏதாச்சும் பொருள் வாங்கியிருக்கீங்களா? கம்பல் வாங்கியிருக்கீங்களா? சரி ஓகேம்மா. இவ்வளோ அழகாக கோலம் போட்டதுக்காகவும் இவ்வளோ அழகாக பேசுனதுக்காகவும் உங்களுக்கு ஒரு கிஃப்ட். என வரவேற்கும் வண்ண பூக்களின் கோலம், நலம் சேர்க்கும் வளையல் கைகளில் தீபம், சுபாரம்பம் தருமானந்தம், சுபாரம்பம். கோலம் கோலாகலம் சீசன் 6. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். நளினி என் பேர். உங்கள் பேர் சொல்லுங்கள். ரேகா. இந்த கோலம் நீங்கள் போட்டிங்களா? நான் போட்டேன். எத்தனை பேர் சேர்ந்து போட்டிங்க? எவ்வளோ நேரம் ஆச்சு? ஒரே ஆள் தான், 2 hour ஆச்சு. நான் 2 மட்டும் மணி நேரம் ஆச்சா? இது என்ன கான்செப்டில் போட்டிங்கன்னு சொல்ல முடியுமா? கான்செப்ட்னா இது மார்கழி மாதத்தில் நல்லது, வீட்டுக்கு கோலம் போட்டேன், அதுக்காக போட்டோம். அதுக்காக போட்டிங்க. சரி, நீங்கள் எத்தனை பேர் சேர்ந்து போட்டிங்க? எவ்வளோ நேரம் ஆச்சு? நான் ஒரு ஆள் தான் போட்டேன், 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரே ஆள் எத்தனை இது போட்டிங்களா? ஏன்னா குருவியெல்லாம் இருக்குது. குருவியே எனக்கு ஃபஸ்ட்டு ரங்கோலி தான் போடலான்னு இருந்தேன், அதுக்கப்புறம் சரி குருவியே போட்டுடலாம் அப்படின்னு. இப்போலாம் குருவி பார்க்குறீங்களா நீங்கள்? குருவி இல்லை, பச்சைக்கிளி. பச்சைக்கிளியா? இன்னும் பச்சைக்கிளி கலர் கலராக இருக்குது. பச்சையாக கொடுத்தா ஒரு மாதிரியா இருக்கும்னு சொல்லிட்டு கலர் கலராக கொடுத்துட்டோம். சரி ஓகேம்மா. இந்த மார்கழி மாதத்தில் கோலம் போடுற ஏதாச்சும் நன்மை சொல்ல முடியுமா? அது வந்து அந்த மாதத்தில் போட்டால் அவ்வளோ நன்மைன்னுவாங்க, அவ்வளோதான் தெரியும். யாரோ சொல்லுவாங்க, சொல்கிறாங்க, நம்ம கேட்டு. இல்லை மார்கழியில் போட்டால் அவ்வளோ வீட்டுக்கு நல்லது. ஒரு அந்த இது என்னவோ அது ஒரு தெய்வ இது என்னுவாங்க. மார்கழியில் போட்டோம்னா அவ்வளோ நன்மை. அவ்வளோதான். சரி ஓகே, தேங்க்ஸ்மா. நீங்கள் ஏதாச்சும் நன்மை சொல்ல முடியும் மார்கழி மாதத்தில் கோலம் போடுறதுனால? மார்கழி மாதம் போட்டோன்னா கடவுள் வந்து நம்ம ஆசீர்வாதிக்க மாதிரி அப்படின்னு. அவ்வளோதான், கடவுள் ஆசீர்வதிப்பார், அவ்வளோதான் போதும். அப்படி இல்லை, இறைவன் வந்து வணங்குற மாதிரி. அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஏதாவது சொல்ல முடியுமா? அது வந்து எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதை ஏதாச்சும் சொல்லுங்கள். இல்லை தெரியல. சரி ஓகேம்மா. ஆவடி ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன்ப்பா. செயின் பொருள் வாங்கியிருக்கீங்களா? செயின் வழியில் எடுத்துருக்கேன். சரி, இப்போ புது புது கலெக்ஷன்லாம் வந்திருக்கு, விசிட் பண்ணி பாருங்கள்.
நீங்கள் ஆவடி ஜிஆர்டி வந்திருக்கீங்க? இல்லை நான் இதான் ஃபஸ்ட் டைம் இப்போ வந்திருக்கேன். வந்திருக்கீங்களா? இல்லை இல்லை இன்னும் வரல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த போட்டியில் கலந்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் கலந்துருக்கீங்க. சரிக்கா, புது புது கலெக்ஷன்லாம் வந்திருக்கு, வந்து விசிட் பண்ணி பாருங்க. சரிங்களா? இவ்வளோ அழகாக பேசுனதுக்காக, நீங்கள் இவ்வளோ அமைதியாக பேசுனதுக்காக உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு. வா 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 என வரவேற்கும் வண்ண பூக்களின் கோலம் நலம் சேர்க்கும் வளையல் கைகளில் தீபம் சுபாரம்பம் தருமானந்தம் சுபாரம்பம் தங்கம் வைரம் அலங்காரம் அழகாய் அரங்கேறும் சுப ஆவடி ஜிஆர்டி பெருமையுடன் வழங்கும் சீசன் 6 கோலம் கோலாகலம். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். ரேணுகா. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். சங்கீதா. ஓகே, இந்த கோலம் நீங்கள் தான் போட்டிங்களா? ஆமாம், நான் தான் போட்டேன். எத்தனை பேர் சேர்ந்து போட்டிங்க? எவ்வளோ நேரமா? ஒரு ஆள் தான் போட்டேன். தனியாகவே போட்டிங்களா? என்ன எல்லா நேஷ்னல் போர்டாக போட்டுன்னு இருக்கீங்கன்னா கதை? இது ரங்கோலின்ற ஒரு கான்செப்ட்லாம் செல்லில் வரதை வச்சு நாங்கள் அப்படியே மனசுக்கு ஏற்ற மாதிரி போட்டுருது. இல்லை, ஃபோனில் பார்த்தே போடுறது. எல்லோரும் வந்து நம்ம மனசில் நிற்காது இல்லையா? ஃபோனை பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும், அதை வச்சு அப்படியே ஒரு டெக்கரேஷன் பண்ணி போட்டுருவேன். அவ்வளோதான். சரி, நீங்கள் எத்தனை வருஷமாக போட்டுட்ருக்கீங்கம்மா கோலம்? நான் கிட்டத்தட்ட 40 வருஷமாக போடுறேன். 10 வயசுலேருந்து போடுறேன்னு வச்சுக்கேன். 10 வயசுலேருந்து? ஆமாம். சரி, ஓகேம்மா. நீங்கள் கோலம் போடுறது எவ்வளோ நேரம் ஆச்சு? எத்தனை பேர் மேலே? நேரம் மேலேயே ஆச்சு எனக்கு. 2 மணி நேரம் மேலே ஆச்சு. நீங்களும் ஏன் பீகாக் போட்டிருக்கீங்க? அது நேஷனல் பறவைன்றதுனால நாங்கள் போட்டோம். வேறு எந்த பறவை இல்லையா அந்த நாட்டில்? இல்லை, எங்களுக்கு வந்து பீகாக் கொஞ்சம் நல்லா இருந்தது, அழகாக இருந்தது. கங்காரலாமா போட முடியும்? சொல்லுப்பா. அப்போ இந்த நாட்டில் சிங்கம் புலி கூட தான் இருக்குது, அதுவும் போடலாம்ல? நாட்டுப்பற்று. அதனால வந்து அது தாமரைப்பூ, மயில், புலி இதெல்லாம் வந்து நம்மளோட ட்ரெடிஷன்றதுனால நம்ம அதை விட்டு கொடுக்கக்கூடாது. சரி, ஓகே, சூப்பர்மா, சூப்பர். இந்த மார்கழி மாதத்தில் கோலம் போடுற ஏதாச்சும் நன்மை சொல்ல முடியுமா? அதாவது இந்த மார்கழி மாதம் பனியில் குனிஞ்சி கோலம் போட்டால் முதுகெலும்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. அந்த மேலேருந்து ஏதோ இதில் ஓசோ பலனமா என்னவோ சொல்லுங்க. பலன் இல்லை, ஓசோன் லேயர். அதுலேருந்து ஏதோ கிராவிட்டிங்க வருதான். கிராவிட்டி இல்லை, ஆக்சிஜன். அதனால வந்து நமக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அது புரிஞ்சுக்கிட்டு போடுறோம். நாங்கள் வந்து இப்போ தான் இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு முன்னாடி போகிறது வந்து சாமி தெய்வங்க வந்து நடமாடும், அதனால் சுத்தம் பத்தமாக வச்சுக்கணும், கோலம் போடணுன்றது தான் நாங்கள் வந்து மார்கழி மாதம் காலகாலமாக கடைப்பிடிக்கிறது. இப்போ தான் இது சயின்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பண்ணால் இது மாதிரி நடக்கும், உடம்புக்கு நல்லது அப்படின்னு. அவ்வளோதான். தேங்க்யூம்மா. நீங்கள் ஏதாச்சும் இந்த மார்கழி மாதத்தில் கோலம் போடுறது நன்மை சொல்ல முடியுமா? குனிஞ்சு கோலம் போட்டால் நல்லது, ஏன்னா வர தை மாதம் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காகவும் நம்ம உடம்புக்கும் நல்லது இது. ஏன்னா இந்த பனிக்காற்று வந்து நல்லது சொல்கிறாங்க, ஏன்னா இந்த ஆக்சிஜன் வரதுனாலே கொஞ்சம் நல்லது. அதனால் வந்து மார்கழி மாதம் குனிஞ்சு நின்று போட்டால் நம்ம இடுப்பு முதுகு எலும்புலாம் வந்து நல்லா பிற்காலத்தில் வர வர கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். வயசான வீக்காக இருக்கா? இல்லை வயசானாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காமல் குனிஞ்சு நிமிந்தா நமக்கு நல்லது உடம்புக்கு. அதனால் வந்து மார்கழி மாதம் வந்து இந்த பனிக்காற்றும் ரொம்ப நல்லதுனால நம்ம கோலம் போட்டால் ரொம்ப நல்லது நமக்கு. இது வர தை மாதமும் நம்மளுக்கு கலர்ஃபுல்லாக அமையணுன்றதுக்காக அதனால் நம்ம எல்லோரும் கோலம் போடணும் மார்கழி மாதத்தில். சரி, ஓகேம்மா. நீங்கள் ஆவடி ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன். பொருள் வாங்கியிருக்கீங்களா? போன வருஷம் குங்குமச்சி முழுவதும் வந்தேன், போயிட்டு. போன வருஷம் வாங்கினீங்க. சரி, இப்போவும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், புது புது கலெக்ஷன்லாம் வந்திருக்கு. சரிங்க, நீங்கள் ஆவடி ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? ஏதாச்சும் வாங்கியிருக்கீங்க? வாங்கியிருக்கேங்க, கம்பல்லாம் வாங்கியிருக்காங்க. எப்போ வாங்கினீங்க? நான் வந்து வாங்கி ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. 6 மாதம் ஆயிடுச்சு. சரி, இப்போ புது புது கலெக்ஷன்லாம் வந்திருக்கு, விசிட் பண்ணி பாருங்கள். சரிங்க, கண்டிப்பாக. நீங்கள் இவ்வளோ அமைதியாகவும் அழகாகவும் பேசுனதுக்காக உங்களுக்கு கிஃப்ட் இருக்குதுக்கா. என வரவேற்கும் வண்ண பூக்களின் கோலம் நலம் சேர்க்கும் வளையல் கைகளில் தீபம் சுபாரம்பம் தருமானந்தம் சுபாரம்பம் தங்கம் வைரம் அலங்காரம் அழகாய் அரங்கேறும் சுப கோலம் கோலாகலம் சீசன் 6. வணக்கம்டா, உங்கள் பேர் சொல்லுங்கள். ஷிவானி. ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. சந்தியா. இந்த கோலத்தை நீங்கள் தான் போட்டிங்களா? ஆமாம். போய் சொல்லாமல் சொல்லுங்கள். உண்மையாக நான் போட்டேன். உண்மையாவா? எவ்வளோ நேரம் ஆச்சு போடுறதுக்கு?
2 மணி நேரம் ஆச்சு. 2 மணி நேரம் ஆச்சு. நீயே உட்காந்து நீயே போட்ட. யாரும் ஒன்று ஹெல்ப்லாம் பண்ணல. போய் சொல்லக்கூடாது. எங்கள் அம்மாவோட ஒரு ஹெல்ப் தான் பண்ணாங்க. ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணாங்க. என்ன ஹெல்ப் பண்ணாங்க? கோலம் மாவு மட்டும் எடுத்துன்னு வந்து தந்தாங்க. போட்டதெல்லாம் நான். எனக்கு யார் கற்றுக் கொடுத்தா? எங்கள் அம்மா. சரி ஓகே. நீங்கள் எத்தனை வருஷமாம்மா கோலம் போட்டுட்ருக்கீங்க? நான் ஒரு 15 இயர்ஸாக போடுறேன். 15 வருஷமாக போட்டுட்ருக்கீங்க. சரி, என்ன கான்செப்டில் போட்டீங்க? அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரையும் எந்த பொண்ணுங்களும் வந்து அப்படியே இருக்கிறது இல்லை இல்லையா? எப்படி காலகாலமாக அப்போலாம் வந்து நல்லா saree கட்டுவாங்க, இப்போ நல்லா லேட்டஸ்ட்டாக ஸ்டைலாக இருக்காங்க. ஆனால் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரையும் மாறாத ஒரே விஷயம் என்ன 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 அதான் நான் கேட்குறேன். எல்லாமே மாறி எல்லாமே அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரையும் ஜுவல்லரி போடுறது மட்டும் மாறல. எல்லாருமே அதை ரசித்து போட்டுட்டு தான் இருக்காங்க. அந்த கான்செப்டில் தான் போட்டிருக்கேன். அது என்ன சௌரி முடி மேலே ஏதோ ஒட்டியிருக்கு? என்னது அது சும்மா அப்படியே ஸ்டைலாக தொங்குது. அது ஒரு இது மாதிரி வைப்பாங்க பின்னாடி, அந்த மாடல். நீ உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தாமா? உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தா கோலம் போடுறதுக்கு? சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், நிறைய கோலம் போடுவேன். இது எப்படி இந்த ரங்கோலியா இல்லை கோலமாவோ அது மாதிரி சொல்லுவாங்க? அது என்னது? இல்லை ரங்கோலிலாம் இல்லை, ரங்கோலி மாதிரி தான், அப்படியே நம்மளா போடுறது, அவ்வளோதான். நீங்களா போடுறது? சரி ஓகே. இந்த மார்கழி மாதத்துல நீ ஏஞ்சி உனக்காக நீ ஏஞ்சி போட்டல, மார்கழி மாதத்துனால கோலம் போட்ட ஏதாச்சும் நன்மை சொல்ல முடியுமா? மார்கழி மாதம்னா கோலம் போடணும். அந்த மாதம் மட்டும்தான் கோலம் போடணும், வேறு எந்த மாதம் போடக்கூடாது? போடலாம். ஏதாச்சும் ஹெல்ப் பெனிஃபிட் சொல்ல முடியுமா? ஏதாச்சும் சொல்லு, உனக்கு தெரிஞ்சது சொல்லு. அம்மா ஏதாச்சும் சொல்லி கொடுத்தாங்களா? சொல்லு. மார்கழி மாதம் போட நல்லது கோலம். மார்கழி மாதத்துக்கு கோலத்துக்கு நல்லதா? சரி ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மார்கழி மாதத்தில் கோலம் போட நன்மை சொல்ல முடியுமா? மார்கழி மாதம் தான் அந்த ஓசோன் படலம் வந்து பூமிக்கு ரொம்ப கிட்ட இருக்கும். அதனால் அந்த ஓசோன் படத்துலேருந்து அந்த வாயு வந்து கிடைக்கிறதுனால மார்னிங் எழுந்து குழம்பு போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி நம்ம உடம்புல வந்து 80% வந்து ஆக்சிஜன் இருக்கும், 20% வந்து வாயு இருக்கும். நம்ம அந்த மார்னிங் ஏந்து இப்போ இந்த கெட்ட உணவு பழக்கத்தால் வந்து நம்ம உடம்புல நிறைய வந்து அந்த வாயுலாம் கெட்ட கார்பன் டை ஆக்சைடு அதெல்லாம் போயிருக்கும் இல்லையா? அந்த மார்னிங் எழுந்து போடும்போது இந்த சுத்தமான ஆக்சிஜனால் அதெல்லாம் கிளியர் ஆகிடும். அதுக்காக தான் மார்னிங் எழுந்து போடணும்னு சொல்லிட்டு பெரியவங்கலாம் அப்படி சொல்லி பழக்கம் பண்ணதுனால இப்போ போடுறாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு எதுக்கு ரீசன் தெரியல, இதுதான் மெயின் ரீசன். நிறைய பேருக்கு இந்த ரீசன்லாம் தெரிய மாட்டேங்குது. நீ ஆவடி ஜிஆர்டி போயிருக்கியாடா? நான் போயிருக்கேன். ஏதாச்சும் வாங்கியிருக்கீங்களா? வாங்கி. என்ன வாங்கி கொடுத்தாங்க? கம்பல். இந்த கம்பலா? ஆமாம். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நீங்கள் ஆவடி ஜிஆர்டி போயிருக்கீங்களாக்கா? ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களா? போன வருஷம். போன வருஷமா? சரி, இந்த வருஷம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், புது புது கலெக்ஷன்லாம் வந்திருக்கு. சரிங்களா? ஓகே. சரி ஓகே. இவ்வளோ அழகாக பேசுனாங்க, அழகாக கோலம் போடுறதுக்காக உங்களுக்கு கிஃப்ட் இருக்குதா? உனக்கு கிஃப்ட் இருக்குதுடா? ஓகே, தேங்க்யூ. வா 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 என வரவேற்கும் வண்ண பூக்களின் கோலம், நானம் சேர்க்கும் வளையல் கைகளில் தீபம், சுபாரம்பம் தருமானந்தம். கோலம் கோலாகலம் சீசன் 6. வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். சுகுணா. ஓகே. இந்த கோலம் நீங்கள் தான் போட்டிங்களா? ஆமாப்பா. சரி, சிம்பிளாக இருந்தாலும் நல்லா இருக்குது. போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? 1/2 மணி நேரம்ப்பா. இது என்ன மாவு? இது மாவா இல்லை ரங்கோலி அது மாதிரி? அரிசி மாவுப்பா. அரிசி மாவு. சரி ஓகேம்மா. இந்த மார்கழி மாதத்துனால கோலம் போட ஏதாச்சும் நன்மை சொல்ல முடியுமா? இப்போ காலையில் மத்தியானம்லாம் காற்றுல வந்து நிறைய தூசியெல்லாம் கலந்து வரும். காலையில் இயற்கையான இருக்கும். பெரும்பாலும் எங்களை மாதிரி ஆளுக்கு குனிஞ்சு நிமிர்ந்து போட்டால் இன்னும் இடுப்பு நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். வாக்கிங் எங்களால் போக முடியாது. இந்த மாதிரி வேலை செஞ்சால் நமக்கு இன்னும் நல்லாயிருக்கும்ப்பா. அதனாலப்பா. இந்த காலத்தில் கோலம் போடுறது அதிகமாகிடுச்சா கம்மியாயிடுச்சாம்மா? கம்மியாயிடுச்சுப்பா. கம்மியாயிடுச்சா? ஏன் ரீசன் சொல்ல முடியுமா? இப்போ எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க, அதுக்குன்னு யாரும் நேரம் செலவிட மாட்டேன்றாங்க. அவங்கவுங்களுக்கு காலகட்டங்கள் வேலையும் அந்த மாதிரி இருக்குது இல்லைப்பா, அதனால் கம்மியாயிடுச்சுப்பா. சரி ஓகேம்மா ஓகேம்மா, அழகாக பேசுகிறீங்க. ஆவடி ஜிஆர்டி விசிட் பண்ணி பார்த்துருக்கீங்க? ஏதாச்சும் பொருள் வாங்கியிருக்கீங்க? வாங்கியிருக்குமா, சிறுசேமிப்பு திட்டத்தில் இருக்கிறோம்ப்பா. சேவிங் ஸ்கீம். சரி ஓகேம்மா. சரிம்மா, இப்போ நீங்கள் இவ்வளோ அழகாக கோலம் போடுறதுங்க, அழகாக பேசுனதுக்காக உங்களுக்கு கிஃப்ட் இருக்குமா? வா 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 என வரவேற்கும் வண்ண பூக்களின் கோலம், கோலம் கோலாகலம் சீசன் 6. வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், என் பேர் தேவி. அப்புறம் என்ன சொல்லணும்? என்ன சொல்லுங்க, மைக் என் கையில் கொடுத்துட்டு சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் தேவி. எனக்கு வரமாட்டிக்கு போன டைம் கூட நல்லா பேசணும், எல்லாரும். சரி பரவாயில்ல, வாங்க வாங்க. சரி, உங்க பேர் மட்டும் சொல்லுங்கக்கா. பேர் தான் தேவி, தேவின்னு சொல்லிட்டேன். சரி ஓகேக்கா. உங்க பேர் சொல்லுங்க. காவியா.
ஓகே. இந்த கோலம் யார் போட்டது? எவ்வளோ நேரம் ஆச்சு போடுறது? ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு. நீங்கள் மட்டும் தனியாக போட்டிங்களா? நான் தனியாக தான் போட்டேன். சரி, என்ன கான்செப்டில் போட்டிங்க சொல்ல முடியுமா? சும்மா தோணுச்சு போட்டேன். தோணுச்சுன்னு போட்டீங்க. சரி, ஓகே. மார்கழி மாதம் அதனால அது நான் கேட்குறேன். அந்த கோலம் நீங்கள் தான் போட்டிங்களா? அந்த கோலம் நான் போட்டேன். சரி, ஓகே. அது என்ன கான்செப்டில் போட்டிங்க சொல்ல முடியுமா? அதுதான் மார்கழி மாதம் அதெல்லாம் நல்ல நாள்னால சீக்கிரமாக எழுந்து கோலம் போட்டோம். அவ்வளோதான். சரி, ஓகே. அது என்ன ஏதாவது இருக்கா? ரங்கோலியா இல்லை அரிசி மாவில் போட்டிங்களா? ரங்கோலி தான், அரிசி மாவில் தான் போட்டோம். சரி, ஓகே. நீங்கள் எத்தனை வருஷமாக போட்டுன்னு இருக்கீங்க கோலம்? நான் நிறைய தடவை போட்டிருக்கேன், ஆனால் போன டைம் கூட போட்டுடல. எனக்கு தெரியும். போன டைம் நீங்கள் எத்தனை வருஷமாக போட்டுட்ருக்கீங்கன்னு கேட்குறேன். நான் ரொம்ப வருஷமாகவே போட்டுட்டு தான் இருக்கேன். சரி, ஓகே. நீங்கள் எத்தனை வருஷமாக போட்டுட்ருக்கீங்க? நான் சின்ன வயசுலேருந்து போட்டுட்ருக்கேன். யார் கற்றுக்கிட்டாங்க? நானே தான் கற்றுக்கிட்டேன். பார்த்து கோலம் போடுறதுலாம் பார்த்து கற்றுக்கிட்டேன். சரி, ஓகே. நீங்கள் ஆவடி ஜிஆர்டி விசிட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையே. பார்க்கலையா? சரி, இப்போ வந்து விசிட் பண்ணி கேள்விப்பட்டிருக்கேன். நகைக்கடை நகைக்கடை தான். எதுவும் வாங்கினது இல்லையா? வாங்கலையே. சரி, ஓகே. இந்த வாட்டி வந்து பாருங்க. சரி, புது கலெக்ஷன்லாம் வந்திருக்கு. சரிங்களா? இந்த மார்கழி மாதத்தில் கோலம் போட்டது நன்மை ஏதாவது சொல்ல முடியுமா? நன்மை என்ன சொல்லுது சித்தி? நன்மை என்ன? நான் வேணா பேப்பர்ல எழுதி தரேன், பார்த்து சொல்லிடுறேன். டைம் சொல்லிடுறேன், எழுதி கொடுத்துட்டு போவ தம்பி, நல்லா இருப்பேன். சரியா? நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சது என்ன, எனக்கு 4 மணிக்கு எழுந்துச்சி நல்லா ஒரு மார்கழி மாதத்தில் சீக்கிரமாக கோலம் போடுவாங்க. மற்ற நேரம்லாம் லேட்டாக தான் போடுவாங்க. அதுதான், அவ்வளோதான். லேட்டாக போடுவாங்க. ஆமாம். சரி, ஓகே. மார்கழி மாதம் மட்டும் காலையில் 4 மணிக்கு எழுந்து கோலம் போடுவாங்க, அவ்வளோதான். சரி, மார்கழி மாதத்தில் கோலம் போடுறது நன்மை சொல்ல முடியுமா? தலைமுறையாக போடுறாங்க, அதனால இப்பயும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு. கரெக்டாக சொல்லிட்டேன். நீங்கள் ஆவடி ஜிஆர்டி வந்துருச்சு? வந்திருக்கேன். பொருள் வாங்கியிருக்கேன். வாங்கியிருக்கேன். ஓகே, தேங்க்ஸ்மா. இவ்வளோ அழகாக கோலம் போடுறேன், இவ்வளோ அழகாக பேசுனதே உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டுமா. அப்போ எனக்கு உங்களுக்கு தான்மா தருவாங்க. வா 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 என்ன வரவேற்கும் வண்ண பூக்களின் கோலம், நானம் சேர்க்கும் வளையல் கைகளில் தீபம், சுபாரம்பம் தருமானந்தம். கோலம் கோலாகலம் சீசன் 6. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். கீர்த்தனா. உங்கள் பேர் சொல்லுங்கள். இந்த கோலம் நீங்கள் தான் போட்டிங்களா? ஆமாம். அது என்ன கான்செப்டில் போட்டிங்கன்னு சொல்ல முடியுமா? அதனால் சும்மா தான் போட்டேன். சும்மா போட்டிங்க. எவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சு? 1 hour. 1 hour கிட்ட எடுத்துக்கிச்சு. அது என்ன மாவு? அது கோலம் மாவா இல்லை ரங்கோலி அது மாதிரி தான் சொல்லுவாங்க. என்னது? கோலம் மாவில் போட்டது. கோலம் மாவில் போட்டது. இல்லைடா, ரங்கோலியா என்னன்னு கேட்குறேன். ரங்கோலி தானே. சரி, ஓகே. அந்த கோலம் நீங்கள் தான் போட்டிங்களா? தனியாக போட்டிங்களா? யாராச்சும் ஹெல்ப் பண்ணாங்களா? நான் தான் போட்டேன். உங்களுக்கு எவ்வளோ நேரமாக எடுத்துக்கிச்சு? 1.5 மணி நேரம் ஆச்சு. 1.5 மணி நேரத்துக்கு. சரி, ஓகே. இந்த மார்கழி மாதத்தில் கோலம் போடுறது எது நன்மை சொல்ல முடியுமா? நல்லா யோசிங்க, பரவாயில்ல. நிதானமாக யோசிச்சு சொல்லுங்க, நான் வெயிட் பண்ணுறேன். எப்பவுமே தலைமுறையாக போடுறாங்க, அதனால நம்மளும் போடுறோம். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. எல்லாம் போடுறாங்களே, நம்மளும் போடுறோம். அவ்வளோதான். ஓகே, நீங்கள் சொல்ல முடியுமாக்கா ஏதாச்சும் நன்மை? அவ்வளோதான். அவங்க சொன்னதே நீங்கள் சொல்லுங்கள். சரி, ஓகே. நீங்கள் ஆவடி ஜிஆர்டி வந்து விசிட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இல்லைண்ணா, இது வாங்கினது இல்லையா? நான் நகை கடைக்க வர மாட்டேன். சரி, இதுக்கு மேலே வாங்க. சரிங்களா? புது கலெக்ஷன்லாம் வந்திருக்கு, விசிட் பண்ணி பாருங்க. ஜிஆர்டி நகை கடை. நீங்கள் ஆவடி ஜிஆர்டி வந்திருக்கீங்க? இல்லை, வரல. சரி, வந்து விசிட் பண்ணி பாருங்க, புது கலெக்ஷன்லாம் வந்திருக்கு. சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ். இவ்வளோ அழகாக கோலம் போடுறதுக்கு, அழகாக பேசுனதுக்கு உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது. வா 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 என்ன வரவேற்கும் வண்ண பூக்களின் கோலம், நானம் சேர்க்கும் வளையல் கைகளில் தீபம், சுபாரம்பம் தருமானந்தம். சுபாரம்பம். கோலம் கோலாகலம் சீசன் 6. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். மோகனப்பிரியா. உங்கள் பேர் சொல்லுங்கள். பைகஸ்டி. என்ன பேர்? பைகஸ்டி. பைகேஸ்ரீயா? நல்லா இருக்கு. உங்கள் பேர் சொல்லுங்கள். யுவராஜ். உங்கள் பேர் சொல்லுங்கள். கோபிகாஸ்டி. ஓகேக்கா. இந்த கோலம் நீங்கள் தான் போட்டிங்களாக்கா? ஆமாம். எத்தனை பேர் சேர்ந்து ஹெல்ப் பண்ணாங்க? ஒரு 4 பேர். 4 பேரா? எவ்வளோ நேரம் ஆச்சு போட? ஒரு 1.5 hours ஆச்சு. 1.5 hour ஆச்சா? இது கோலமா இல்லை ஸ்டிக்கராக்கா?
கோலம் தான் போட்டிருக்கோம். நீ பாருங்க நீங்கள் பார்க்கறதுக்கு அப்படியே ஸ்டிக்கர் மாதிரி இல்லை, அழகாக இருக்குதுக்கு, அதுக்கு தான்க்கா சொல்கிறேன். கையில் தான் போட்டோம். கையில் தான் போட்டிங்களா? என்னன்னா 3D டெக்னாலஜி. மிஷின் ஏதாச்சும் வச்சுருக்கீங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லை, கையிலேயே நம்ம பாரம்பரிய கையிலேயே தான். ஓகே ஓகே. நீங்கள் யாருக்கு கற்றுக் கொடுத்தா உங்களுக்கு? எங்கள் அம்மா பெரியம்மா அவங்களால. ஓகே. இது எப்படி உங்கள் ஓன் க்ரியேட்டிவிட்டியா இல்லை ஏதாச்சும் ஃபோனில் பார்த்து போட்டு கலர் செலக்ட் பண்ணி போட்டு? சரி, என்ன கான்செப்டில் போட்டிங்கன்னு சொல்ல முடியுமா? நேச்சரை சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். குளோபல் வார்ம் ஆகுதுல, அதனால எல்லார் வீட்டுக்கும் ஒரு மரமாச்சும் வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி. சூப்பர் சூப்பர், நல்லா இருக்குதுமா. இந்த மார்கழி மாதத்தில் கோலம் போடுறதாச்சும் ஏதாச்சும் நன்மை சொல்ல முடியுமா? இப்போ ஆக்சிஜன் மார்னிங் நல்லா கிடைக்கும் அப்படின்றதுனால போடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இந்த டைமில் சுவாசிக்க நல்லாயிருக்கும், மார்னிங் டைமில் இந்த கிளைமேட்டுக்கு நல்லாயிருக்கும், ஆக்சிஜன் கொஞ்சம் நல்லா க்ளீனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அவ்வளோதான். சரி, இப்போது கோலம் போடுறதெல்லாம் கம்மியாயிடுச்சா அதிகமாகிடுச்சாக்கா? இந்த சைடு கொஞ்சம் அதிகமாக இருக்குது தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆக்சுவலாக ஆல் ஓவர் த சென்னை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாயிடுச்சு. காலைல ஏஞ்சி கோலம் போடுறதுக்கே இப்போ இருக்க ஜென்ரேஷனில் யாரும் இல்லை. அதுக்கு யாராச்சும் ஒருத்தரை பே பண்ணி அவங்க வந்து கோலம் போடுற மாதிரி, அவங்க ஒரு 10 வீட்டுக்கு ஒரு 2 நிமிஷம் டக்குன்னு ஒரு கோலம் போட்டு அவங்க பாட்டுன்னு அவங்க போய்ட்றாங்க. இதுக்கு எக்ஸசைஸ் வந்து பே பண்ணின்னு அவங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. உள்ளே படுத்துக்கிட்டே நம்ம வந்து இன்னும் ஃபேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு உடம்பை கெடுத்துக்கிட்டு ஹெல்த் மொத்தமாக குட்டிச்சவராக்கிட்டு போயிட்டுருக்கோம். அதுக்கு என்ன ரீசன் எதாவது சொல்ல முடியும்? சோம்பேறித்தனம் தான், வேறு என்ன ரீசன்? கண்டிப்பாக. சரி, ஓகேம்மா. நீங்கள் ஆவடி ஜிஆர்டி வந்து விசிட் பண்ணி பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கேன். பொருள் எடுத்துருக்கீங்களா? எடுத்திருக்கேன். இப்போ புது ஸ்கீம்லாம் இருக்குது, அதில் ஜாயின் ஆகிருக்கீங்களா? இல்லை இன்னும். சரி, ஓகேம்மா. புது கலெக்ஷன்லாம் வந்திருக்கு, விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. இவ்வளோ நீங்கள் அழகாக பேசுனதுக்காக, இவ்வளோ அழகாக கோலம் போட்டதுக்காகவும் உண்மையாக அழகாக இருக்குதுக்கா. சீரியஸாக சூப்பராக இருக்குது. அதுக்காகவே உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குதுக்கா. ஆவடி ஜிஆர்டி பெருமையுடன் வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 6. வணக்கம், அவங்க பேர் சொல்லுங்கள். என் பேர் சங்கீதா மேரிங்க. இந்த கோலம் நீங்கள் தான் போட்டிங்களாம்மா? ஆமாம், நான் தான் போட்டேன். எவ்வளோ நேரம் ஆச்சு? எத்தனை பேர் ஹெல்ப் பண்ணாங்க? நான் ஒண்டி தான் போட்டேன். 1.5 மணி நேரம் ஆச்சு. நீங்கள் ஒண்டியே போட்டிங்களா? சரி, அது என்ன கான்செப்டில் போட்டிங்கன்னு சொல்ல முடியுமா? எல்லோரும் ரங்கோலி போடுறாங்க, நம்ம எதனா மெசேஜ் சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ மரம் வளர்க்குறது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் மரத்தை தான் வெட்டுறாங்க. மரம் வளர்த்தோம்னா நம்ம மழை பெறுவோம், அப்போ நம்மளும் செழுமையாக இருப்போம். வெட்டினா மரம் எவ்வளோ கஷ்டப்படும், நம்மளும் எவ்வளோ கஷ்டப்படுவோன்றத மெசேஜ் சொல்லணும்னு போட்டேன். எல்லாருமே ரங்கோலி போகிறாங்க, நம்ம இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக போடணுமேனு போட்டேன். ரொம்ப அழகாக சொன்னீங்க, அழகாகவும் போட்டிருக்கீங்க. இந்த மார்கழி மாதத்துனால, இந்த மார்கழி மாதத்தில் கோலம் எப்போ பார்த்தாலும் இந்த மாடு குறுக்க வந்துக்கிட்டே இருக்கு. அது பாட்டுக்கு இருக்கட்டும், வேணா அதுக்கிட்ட கூட இன்டர்வியூ எடுத்துடலாம். ஸோ ஓகே, இந்த மார்கழி மாதத்தில் கோலம் போடுறது எதாவது நன்மை சொல்ல முடியுமா? மார்கழி மாதம் கோலம் போடுறது முதல்ல நமக்கு சாமிங்களை வரவேற்கிறதுக்காக போடுறது. அது இல்லாமல் எனக்கு வந்து எல்லாரும் அப்போ தான் வந்து கொஞ்சம் இறங்கி வேலை செஞ்சு குனிஞ்சு நெஞ்சு வேலை, நமக்கே ஒரு எக்ஸசைஸாக இருக்கும். மற்ற டைம்லாம் பார்த்தா அந்த இது பண்ண மாட்டாங்க. அந்த மார்கழி மாதம் கோலம் போடுறது நமக்கு நல்லது, நம்ம தெய்வங்கள் வருவோன்றதுக்காக. நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்க, ஆனால் இப்போ நிறைய பேர் கோலமே போட மாட்டேங்கிறாங்க. அது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ அதிகமாகிடுச்சா இல்லை கோலம் போடுறது கம்மியாயிடுச்சா? ஆனால் இப்போ என்ன நிறைய பேர் அது கம்மியாகிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு இன்னும் இந்த 2 வருஷமாக இந்த ஜிஆர்டியில் வந்து தான் என்கரேஜ் பண்ண கோலம் போடணுன்ற ஆர்வம் அதிகமாகுது. அதுக்குன்னே உண்மையில முதல்ல நன்றி ஜிஆர்டி தான் சொல்லணும். நான் சூப்பர்மா. அது ஏன் ரீசன் சொல்ல முடியுமா, ஏன் கம்மியாயிடுச்சு அப்படின்ட்டு? சோம்பேறித்தனம் நிறைய பேர்கிட்ட, அதுதான் உண்மையான சோம்பேறியாக இருக்குது. எல்லாருக்கிட்ட முடியல, டயர்டாக இருக்குது, ஒர்க் எல்லாருக்கும் ஒர்க் இருக்கும். அந்த வருஷத்தில் ஒரு தடவை கூட போட முடியலன்னா அப்புறம் நம்ம எதுக்கு சொல்லுங்கள், நம்ம செஞ்சாகணும்ல. கரெக்டுமா. நீங்கள் ஆவடி ஜிஆர்டி வந்து விசிட் பண்ணி பார்த்துருக்கீங்க? நிறைய தடவை வந்திருக்கு. பொருள் வாங்கியிருக்கீங்களா? நிறைய ரீசெண்டாக கூட வாங்கியிருக்கோம். ஓகே, இந்த சேவிங் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது, அதில் ஜாயின் ஆகிருக்கீங்களா? இல்லை, ஜனவரிலேருந்து தான் ஜாயின்ட்டு. ஜனவரிலேருந்து ஜாயின்ட்டா? சரி, ஓகேம்மா. புது கலெக்ஷன்லாம் வந்திருக்கு, வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுற ஜிஆர்டிக்கு முதல்ல அதுக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுங்கள், நான் நிறைய பேர் இடத்துக்கு போங்க. உங்கள் என்கரேஜ் எங்களுக்கு ரொம்ப தேவை. ஜிஆர்டிக்கு பெரிய நன்றி. ஆமாம். சரி, ஓகேம்மா. தேங்க்ஸ்மா. இவ்வளோ அழகாக மெசேஜ் எங்களுக்கு சொன்னதுக்காகவும், இவ்வளோ அழகாக பேசுனதுக்காகவும் உங்களுக்கு ஒரு கிஃப்ட்மா. தேங்க்யூ.
பெண்களே, உங்கள் கலைத்திறமையை வெளிப்படுத்த பெண்களுக்கான ஓர் அரிய வாய்ப்பு. சென்னை ஆவடியில் முதல் முறையாக தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 6 மகளிருக்கான கோலப் போட்டி. உங்கள் பெயரை முகவரியுடன் முன்பதிவு செய்யுங்கள். நாங்கள் உங்கள் வீடு தேடி வருகிறோம். போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் கோலத்திற்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். பங்கு பெறும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சய பரிசு காத்திருக்கிறது. உடனே அழையுங்கள் 9841399922. வழங்குவோர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ஆவடி.